சாந்தி 22/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் ஒரேயொரு தந்தையே ஆவார். தந்தையை போன்று வேறு எவராலும் தன்னலம் அற்ற சேவையை செய்ய முடியாது. கேள்வி: புதிய உலகை ஸ்தாபிப்பதற்காக தந்தை எந்த முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: அவர் அஜாமிலை போன்ற பாவாத்மாக்களை லக்ஷ்மி நாராயணன் போன்று பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை தேவர்கள் ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திற்கு திரும்பிச் செல்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கர்ம கணக்குகளை தீர்த்து தகுதி வாய்ந்தவர்கள் ஆகி வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பாடல்: இப்பாவ பூமியில் இருந்து எங்களை ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆகி யோக சக்தியினால் இந்த நரகத்தை சுவர்க்கமாக மாற்றுங்கள். தமோ பிரதானிலிருந்து சதோபிரதான் ஆகுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். 2. ஒரேயொரு தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். ஓர் உண்மையான பிராமணனாகி யோக அக்னியில் உங்கள் பாவங்களை எரித்து விடுங்கள். காமச்சிதையில் இருந்து அனைவரையும் அகற்றி அவர்களை ஞானச்சிதையில் அமரச் செய்யுங்கள். ஆசீர்வாதம்: தன்னலமற்ற ஸ்திதியினாலும் பாவகரமான எண்ணங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டிருப்பதன் மூலமும் வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. நீங்கள் செய்கின்ற சேவையில் வெற்றியீட்டுவதற்கு தன்னலமற்ற ஸ்திதியும் பாவகரமான எண்ணங்களில் இருந்து விடுபட்டிருப்பதுமே அடிப்படையாகும். இந்த ஸ்திதியை கொண்டிருப்பவர்கள் சேவை செய்யும் போது திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றார்கள். அத்துடன் பிறரும் அவர்களை இட்டு திருப்தியாக இருக்கின்றார்கள். சேவையின் ஒன்று கூடலில் பல்வேறான சூழ்நிலைகள் உருவாகுகின்றன. பல்வேறு அபிப்பிராயங்களும் இருக்கும். ஆனால் இந்த வேற்றுமைகளினால் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டியதில்லை. யார் சொல்வதை கேட்பது, யார் சொல்வதை கேட்காமல் விடுவது என நினைக்காதீர்கள். தன்னலமற்றவராக இருந்து ஏனைய எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருந்தவாறு ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது வேறு எவரும் வீணான எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். அத்துடன் வெற்றி சொரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: இப்பொழுது ஷகாஷ் கொடுப்பதன் மூலம் புத்திகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சேவையை செய்ய ஆரம்பியுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.